அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் டியர்ஸ். இன்றைக்கி வேறு லெவல் அருமையான ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் அதோட அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் கம்யூனிட்டியில் நான் கேட்டப்போ சொன்ன பதில் குக்கிங் விளாக் தான் வேணும் அப்படின்னீங்க. ஸோ அந்த குக்கிங் விளாக் கூட தான் வந்திருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஆஹா என்னடா ரெசிபி அப்படின்னு நீங்கள் என்ன பாராட்டுவீங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு நாசுலகம் விலாக்ஸ். சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து லஞ்சுக்காக எல்லா ஐட்டம் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ முதல்ல இது லஞ்ச் கிடையாது, அது ப்ரிப்ரேஷன் மட்டும் லஞ்ச். இது மார்னிங் டைமு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி, ஸோ இன்றைக்கி காலையிலே அவர் லஞ்ச் எடுத்துன்னு போகிற பிளானில் இருக்கிறாரு. அதனால் ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எக்கு கறி பண்ண போகிறேன். ஸோ செம்மையாக இருக்கும் இது. ஸோ அதுக்காக தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது டீ கிடையாது ஆக்சுவலி. இது வெல்லம் டீ, நார்மல் டீ கிடையாது, சுகர் டீ. ஸோ இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வில்லேஜ் சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு தெரியும், நீங்கள் குடிச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி வெல்லம் ரெடி பண்ணி வச்சுப்பேன் பாகு. ஸோ அப்பப்போ போட்டு குடிப்பேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அரிசி அதோட நம்ம ஊற விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, நான் எடுத்து கழுவியெல்லாம் வைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு ஊற வச்சிடுவேன். ஸோ அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுக்குள்ளே ஊறிடும். ஸோ இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டேன், ஒரு அரை பிரியாணி இலை போட்டிருக்கேன். இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். தாராளமாக சாப்பிட்ணுன்னு 3 பேர் சாப்பிட்லாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 தேங்காய் பத்தை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா முந்திரி அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இன்னும் நிறையாவே வரும். பட் எனக்கு கொஞ்சமாகவே போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஒரு வெங்காயம் சின்னதாக இருக்கிறது பார்த்து கட் பண்ணிக்கிறேன். அதாவது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இல்லையா. ஸோ சின்ன வெங்காயமே எனக்கு போதும். அண்ட் உருளைக்கிழங்கு மட்டும் 2 எடுத்துக்கிறேன். 2 எதுக்கு, ஒன்றே போதும் அப்படின்னு நினச்சாலும் எங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு முட்டை வேகிடுச்சு. ஸோ முட்டையை எடுத்துட்டேன். ஒரு வேலை பண்ணேன், இது எதுக்கு பண்ணேனே எனக்கு சத்தியமாக தெரியல. முட்டை எடுத்துகிட்டு நேராக கேமராவோட ஹாலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஃபேன் போட்டு உக்காந்து உரிச்சு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு வந்தேன். ஏன் இப்படி பண்ணேனே தெரியல. கிச்சன்லேயே பண்ணியிருக்கலாம். மண்டக்கோளாறு ஏதோ இப்படி பண்ணி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குக்கர் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்தேன். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் போட்டுட்டு வேக வச்சுருக்கிற முட்டை, இந்த ஒரு முட்டை மட்டும் நல்லா வேகவே இல்லை. ஸோ என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த கலர் கோல்டன் கலர் வரணும். எடுத்துன்னு போனது 5 முட்டை, 4 தான் வந்திருக்குன்னா 1 என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு. முட்டை பைத்தியம் அவர். ஸோ சரின்னு சொல்லி இருக்கிற 4 எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த சொன்னேன் இல்லையா டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். நீங்கள் பேச்சுலர்னால் கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வெங்காயம் கட் பண்ணிடுறேன். அதையும் உருளைக்கிழங்கோடு சேர்த்துலாம். உருளைக்கிழங்கு எண்ணெயிலேருந்து எடுக்க தேவையில்லை. ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் கிடையாது, ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். காரத்துக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூனில் தனியாத்தூள் சேர்த்தேன். இந்த மாதிரி சின்னதில் சேர்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க தனியாத்தூள். அண்ட் அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஃபஸ்ட்டு சிட்டிகை அளவுக்கு தான் போட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதக்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம முட்டையும் இதுலேயே சேர்த்துடலாம். கன்றாவி என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க, இது சூப்பராக இருக்கும். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இது வரைக்கும் தண்ணி சேர்க்கவே இல்லை. இப்போ தான் நம்ம அரைச்சிருக்கிற அந்த மசாலா இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறோம், இவ்வளோ நேரம் சேர்க்கல. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்றேன். நான் வெறும் தக்காளி தான் சேர்த்துருக்குறேன். அதனால் கிளாஸ் அளவுக்கு போதும். நீங்கள் தேங்காயெலாம் சேர்த்திங்கன்னா
அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கர் மூடி விட்டுடலாம். கரெக்டாக ஒரு 2 விசில் வரணும். ஸோ 2 விசில், அதுக்கப்புறம் அந்த விசில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கம கம கமன்னு வாசனை வீடு ஃபுல்லாக. ஸோ இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வேகிடுச்சு பர்ஃபெக்டாக. ஸோ இந்த அளவுக்கு வந்து விசில் வச்சா போதும். ஸோ முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வேகலைன்னு சொன்னீங்களே, அதுவும் சூப்பராக வேகியிருக்கு. அண்ட் குழம்பு பாருங்கள், கொஞ்சோண்டு மசாலாவில் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம 3 பேர் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு. ஓகேவா? மசாலா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பிகினர்ஸ் இல்லை பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த ரெசிபீஸ் எல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் வந்து நான் எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாக்லேட், ஹாட் சாக்லேட் குடிக்கலாம், குளிராக இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லி சுகரெல்லாம் சேர்த்துக்கல. ஏற்கனவே நான் 80 கிலோலேருந்து 58 கிலோ வரதுக்கு நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பட் இன்றைக்கி என்னென்னு தெரியல, மலையெல்லாம் போட்டு குடிக்கிறேன். மறுபடியும் வெயிட் போட்டுட்டு வேணும்னு தோணுது. அண்ட் அந்த ஜெர்னி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அதுவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், எப்படி வெயிட் ரிடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோத்திச்சூர் லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ்க்கு பிளான் பண்ணேன். ஸோ 1 கப் அளவுக்கு வந்து நல்ல பிராண்டில் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். நல்ல பிராண்டெல்லாம் கிடையாது, நார்மலான கடலை தான் வாங்கின்னு வந்தேன். சும்மா ஒரு சீனுக்கு சொன்னேன். ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துட்டு அதே பவுலில் ஃபுல்லாக வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஸோ சர்க்கரை வந்து தித்திப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, தித்திப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3/4 எடுத்துக்கோங்க. அது ஒரு பேனில் போட்டு சர்க்கரை வச்சுட்டேன். இப்போ அதே பவுலில் ஒரு பவுல் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேறு பவுலுக்கு வந்து மாவு மாற்றிட்டேன். ஸோ ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இது ஊற்றிட்டு கிஸ்கு அதெல்லாம் கிடையாது. அப்படியே கையே வச்சு அப்படியே நல்லா ரவுண்டாக சுற்றினேன். ஸோ ஏன்னா நம்ம விஸ்கெல்லாம் வச்சா நமக்கு பதம் தெரியாத அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்க கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது தண்ணி ஊற்றி. ஸோ எவ்வளோ தண்ணி யூஸ் ஆச்சு அப்படின்றது நான் இதில் சொல்கிறேன். ஸோ நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஒரே அடியாக ஊற்றாதீங்க. ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில மாவுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும், சிலதுக்கு கம்மியாக தேவைப்படும். நீங்கள் இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கரண்டியில் வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா அது விழணும், ஆனால் வந்து கரண்டி தெரியக்கூடாது. ஓகேவா? இதுதான் கரெக்டான பதம். அண்ட் தண்ணி வந்து இப்போது ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து மிச்சமாகிருக்கு. ஸோ அதை எடுத்து நான் வச்சிடுறேன். இப்போ வந்து ஒரு பேக்கெட் பால் வாங்குகிறோம் இல்லையா? ஸோ 1/2 லிட்டர் அது இருக்குது. நல்லா தண்ணி போட்டு அலசி ஊற்றிட்டேன். இப்போ வந்து அந்த ஹோலில் வந்து இந்த மாவு அதை ஒரு கிளாஸ் வச்சு, ஏதாவது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை இப்படி வச்சுட்டு அதில் ஊற்றிடுங்க. இப்படி டைரெக்டாக உங்களால் ஊற்ற முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொன்னல் இருக்குது இல்லையா, கிருஷ்ணாலெலாம் ஊற்றுவோமா, அது ஊற்றிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸ் எனக்கு இது வராது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு 1/4 ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக இதெல்லாம் பூந்தி போடுறப்போ பெரிய பூந்தி தட்டு தான் வச்சுன்னு இருப்போம். ஸோ நம்ம என்ன கிலோ கணக்கிலே பண்ணி வியாபாரம் பண்ண போகிறோம், வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லி பேக்கெட்டே போதும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இது முக்கியமான ஸ்டெப்பு. இங்கே பாருங்கள், ரொம்ப உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் போடுறது பூந்தியே வராது. ஸோ மிச்சரி மாதிரி சேமியா மாதிரி நீட்டாக எப்படி வருது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பூந்தி மாதிரியும் வருது. ஸோ இந்த மிஸ்டேக் எதால நடக்குது அப்படின்னு கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதை நான் எடுத்துட்டேன். அதே வழியே நான் எப்படியும் பூந்தி நான் மொத்தமாக பண்ணி முடிச்சிட்டேன். பட் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், இது 2வது. இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பூந்தியாக வந்திருக்கு. தெரியுதா? குட்டி குட்டி வால் இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக, அதாவது மோத்தினாலே முத்து மாதிரி சின்ன சின்ன பூந்தி இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ட்ரிக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது. ஓகேவா? இவ்வளோ அழகழகாக முத்தாக வந்திருக்கா? ஸோ இந்த ட்ரிக் வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பெரிய பூந்தி, சின்ன பூந்தி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஊற்றுறப்போ எண்ணெய்க்கும் அந்த பேக்கெட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். அண்ட் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வைங்க. நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து என்கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நெய் ஊற்றாமல் நெய் போட்டு செஞ்ச லட்டு எப்படி வர்றது டேஸ்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். ஓகே, எல்லாம் பூந்தி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்க்கரை எடுத்துருந்தேன் இல்லையா, அதே பவுலில் ஒரு கப்பு வந்து சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கேசரி கலர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து
ஒரு 2, 3 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் கலர் நீங்கள் கம்மி ஜாஸ்தி பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் சுகர் வந்து நல்லா பாகு வரணும் எல்லாம் கிடையாது. மெல்ட் ஆனாலே போதும். இப்போ பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கூட மீடியமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் மேலேருந்து பூந்தி போடுறேன். சில டைம் நம்ம லட்டு சாப்பிட்றப்போ எண்ணெய் வரும். அப்படி முழுங்க ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி நான் மேலேருந்து போட்டு ஸோ கீழே எண்ணெய் இருக்குது. ஸோ எண்ணெய் இல்லாமல் மெதுவாக எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரமாக திக்காயிடுச்சு அப்படின்னு தோணிச்சின்னா ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா சாஃப்டாக ஆகணும். அப்போ தான் வந்து லட்டு பிடிக்க வரும். அதே மாதிரி வந்து சர்க்கரையும் வந்து ஸ்வீட்னஸ் கம்மி ஜாஸ்தி அதையும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ரேஷன் சர்க்கரை இருந்தால் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நார்மல் சர்க்கரை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஸ்வீட் நிறையா இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை ஆற விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். ஸோ டின்னருக்காக அந்த சொன்னேன் இல்லையா இன்றைக்கி எக் டே அப்படின்னு சொல்லி. ஸோ 4 முட்டை எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு, அந்த 4 முட்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நான் வந்து ஃபோர்க் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். அதோட ஒரு கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி சேர்த்துறேன். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்காதீங்க. ஸோ பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். ஸோ பண்ணிவிட்டு இது வந்து எக்கு கேக் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் எண்ணெய் நல்லா தடவிட்டு இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கு இதில் சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி வந்து இதை மூடிட்டு நான் ஆல்ரெடி இட்லி குண்டா வச்சுருக்கிறேன் சூடாகிறதுக்கு ஸ்டவ்வில் தண்ணி. ஸோ அது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடுறேன். ஸ்டாண்ட் வச்சு இப்போ நம்ம முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது அப்படியே இதில் எறிக்கிட்டு நான் மூடி விட்டுடுறேன். ஸோ மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போதும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இதை ஆறிடுச்சு. ஸோ முட்டை வச்சுட்டு வந்து பார்க்குறேன். இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தர்பூசணி விதை இருக்குல்ல அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இதில் அதெல்லாம் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டாங்க. ஸோ இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்துட்டார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஜஸ்ட்டு கையில் எடுத்து அப்படியே ரவுண்டாக உருட்டி வச்சிங்கன்னா சூப்பரான பர்ஃபெக்டான வந்து லட்டு உங்கள் கையில் வந்துடும். இது நெய் லட்டு. நெய் லட்டு கிடையாது, கொஞ்சோண்டு நெய் தான் இதில் போட்டது. உனக்கு கடையில மட்டும் டின்ன போட்டா பண்றாங்க. ஏதாவது ஒரு சில கடையில மட்டும்தான் நெய் லட்டு வந்து கொஞ்சம் போட்டு பண்ணுவாங்க. தவிர இந்த உண்மையான நெய் லட்டுன்னா இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி போட்ட உடனே அது அன்ஷேப்பா மாறிடணும். ஏன்னா அவ்வளவு நெய் இருக்கிறதால அப்படியே இறங்குது. புரியுதா? இது மாதிரி கடையில போனா ரவுண்டா இருக்கிற லட்டை வாங்க கூடாது. அது வெறும் எண்ணெயில ஃப்ரை பண்ண லட்டு, நெய்ல பண்ண லட்டு அப்படியே தம்முந்தோம். இந்த மாதிரி ஷேப்பே இல்லாம இருக்கும். தெரியுதா? என் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஈஸியாக ஏமாற மாட்டார். பட் அந்த டேஸ்ட்டுக்கு ஏமாந்துட்டாரு. ஸோ நெய்யில் தான் நான் மொத்தம் ஃப்ரை பண்ணேன் அப்படின்னு. ஆமா தான் நம்மமா. தேங்க்யூ. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு இதெல்லாம் கொடுக்குறதுக்கு நான் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம எது பண்ணாலும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து முதல்ல நான் அம்மாவுக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிட்டாரு. மாஷல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ எடுத்தாலே வந்து அப்படியே விழுது. அந்த மாதிரி இருந்தால் தான் சாஃப்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கட்டி ஆகிடும் போக போக நீங்கள் விட்டிங்கன்னா. அண்ட் நான் வந்து நெக்ஸ்ட்டு டின்னர் ரெடி பண்ண வந்துட்டேன். ஸோ குட்டி குட்டி உருளைக்கிழங்கு எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீன்ஸு, மெத்திக்கீரை எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான கிரேவி. இது ஆர்டினரி கிரேவி. ஸோ அதனால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணல. பாய் வீட்டு பிரியாணி, பாய் வீட்டு நெய் சோறு மாதிரி பாய் வீட்டு கிச்சடியும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ மெயின் டிஷ்ஷாக அதை தான் பண்ண போகிறேன். அந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சிறுபருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்க போகிறேன். பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நல்லா வறுத்துட்டு ஆல்ரெடி வந்து நான் ஒரு 200 கிராம் அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதில் இந்த சிறுபருப்பு சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் அது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஊரில் என்ன பருப்பு என்ன ஆகும்னா அது சாப்பிட்றப்போ அரிசி வேகியிருக்கும், பருப்பு அப்படியே கையில் கடிப்படும். ஓகேவா? அண்ட் இந்த லட்டு ஃப்ரை பண்ணேன் இல்லையா, அதே எண்ணெயில் தான் நான் சமைக்கிறேன். எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம லட்டில் நான் சுகராக சேர்த்தோம். இப்போ ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் சின்ன சின்னதாக போட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணி நல்லா நீட்டாக நல்லா வறுத்துக்கிறேன். ஸோ நல்லா இதை வதக்கிக்கலாம். ஓகேவா? வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாகவே போடுங்க. ஸோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து மோஸ்ட்லி நான் எந்த வீடியோவில் பார்த்ததில்லை. அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா வந்து அரிசியோடு அதையும் சேர்த்து விட்டுடுறேன்.
இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு நல்லா. இப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுடுறேன். கீறாம போட்டிங்கன்னா அது வெடிக்கும். ஸோ அதனால நல்லா கீறி அதையும் நல்லா சேர்த்துடுறேன். ஸோ நல்லா வதங்கி ஸ்மெல் போன உடனே உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா இது பாஸ்மதி அரிசி கிடையாது. நார்மல் வந்து புல்லட் அரிசி, பிரியாணி அரிசின்னுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அரிசி. ஸோ ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ மஞ்சள் மிஸ் பண்ணாதீங்க. அது போட்டால் தான் கிச்சடி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புதினா வந்து இதுலேயும் சேர்த்துட்டு மூடி விட்டுறேன். ஸோ நல்லா அந்த தண்ணி கொதிக்கட்டும். வாசனை நீங்கள் பருப்பு வறுத்தீங்க பாருங்கள், அப்போவே கம கமன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அரிசி ஊறிடுச்சு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்றேன். மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி விட்டுடலாம். ஸோ நல்லா கொதி வரணும். ஸோ கொதி வரப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணலைன்னா மொத்தம் கொதித்து பொங்கி வந்துடும். ஓகேவா? ஸோ நல்லா ஏன்னா அதில் எண்ணெய் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் நான் மூடி விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், பாதி தண்ணி வந்து நல்லா காலி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 தண்ணி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ நல்ல வெயிட்டான பொருள் வந்து மேலே வச்சிடுங்க. ஓகேவா? ரொம்ப நல்லா அந்த புகையே போகாத அளவுக்கு அது பிடிச்சி வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருள் வச்சுட்டு ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 8 அந்த மாதிரி 8 நிமிஷம் 7, 8 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு சாப்பாடு. ஸோ லூஸாக இருந்துச்சுன்னா ஸோ இன்னும் வந்து பர்ஃபெக்டாக தம் ஆகலை அப்படின்னு. இப்படி எடுக்கிறப்போ அந்த திக்னஸ் தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா மேலே இருக்கிற சாப்பாடெல்லாம் கீழே இருக்கிற சாப்பாடெல்லாம் மேலே, ஏன்னா கீழே இருக்கிறது நல்லா தம் ஆகிட்டு இருக்கும். மேலே இருக்கிறது வந்து அரிசியாக இருக்கும். அதனால நல்லா இந்த மாதிரி கீழே மேலேன்னு நம்ம மாற்றி விட்டுடணும். மாற்றி நல்லா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுடலாம். மறுபடியும் மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இது வந்து நீங்கள் தால்ச்சா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா இது எது கூட சாப்பிட்டாலும் இந்த கிச்சடி அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது ரவா கிச்சடி தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிச்சடியும் நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பாய் வீட்லையும் ரொம்ப ஸ்பெஷலானது ஒன்று. ஃப்ரைடேனா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவாங்க எங்கள் அம்மா எல்லாம். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இது அப்படியே கூட நல்லா கொஞ்சம் குழச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா புதினா சட்னி வச்சுக்கிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ டிஃபனில் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா கட்டியாகிடுச்சு சாப்பாடு. அதாவது நல்லா பொடி பொடியாகிடுச்சு. ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக ரெடியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஓகேவா? அண்ட் கூடவே சைட் டிஷ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது முட்டையில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வெங்காய மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறேன். ஸோ வதக்கிட்டு காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் வந்து அதுவும் சிட்டிகளை சேர்த்தோம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் கூட பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எக்கு கேக் பொரியல். ஸோ நல்லா வதக்கிட்டு அந்த எக்கு எடுத்து நான் நல்லா சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். 10 நிமிஷம் வேகினதுக்கப்புறம் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு 4 முட்டை போட்டு 8 பேர் 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ குவான்டிட்டி ஆச்சு. எனக்கே தெரியல. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், "நிறையா இருக்குது. ஏன் இவ்வளோ பண்ணிவிட்டு எத்தனை முட்டை 10 முட்டை பண்ணிட்டியா?" அப்படின்னு. ஸோ அவ்வளோ குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு. நீங்கள் நார்மலாக பண்ணும்போது அவ்வளோ குவான்டிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்லா குவான்டிட்டியாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ, இங்கே பாருங்கள் கேக் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கூட எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் பெல் பட்டன் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.